தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி விஜய் திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். தவேக தலைவர் விஜயின் இந்த சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறையினரின் கடுமையான நிபந்தனைகள் விதிப்பதாக தவேகவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தவேக தலைவர் விஜய் திருவாரூரில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக தவேக சார்பில் அனுமதி கோரி காவல்துறையினரிடம் மனு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் காவல்துறை சார்பில் விஜயின் பிரச்சாரத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளனர். கட்சியின் பரப்புரை நடக்கும் இடத்திற்கு வர வேண்டும், ரோட் ஷோ நடத்தக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது, கமலாலய குளக்கரை மற்றும் ஓடம்போக்கி ஆற்று பாலத்தில் தடுப்பு அரண்களை தமிழக வெற்றி கழகத்தினரே அமைக்க வேண்டும், போலீசாரின் நிபந்தனைகளை மீறப்படும் நிலையில் பரப்புரையை பாதிலேயே நிறுத்த காவல்துறையினருக்கு அனுமதி உண்டு என பல நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தவேக கட்சி தொடங்கியதில் இருந்தே விஜய்க்கு பெரும் எதிர்ப்பு இருந்து வருகிறது. விஜயை கடுமையாக விமர்சிப்பவர்கள் பெரும்பாலும் அவரது குடும்ப விஷயத்தை தான் தோண்டி எடுக்கிறார்கள். அதற்கு காரணம் கடந்த சில காலங்களாகவே அவரும் அவரது மனைவி சங்கீதாவும் பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் என்று செய்திகள் தொடர்ந்து பரவி வருகின்றன. ஆனால் சங்கீதா லண்டனுக்கெல்லாம் போகவில்லை, அவர் இங்குதான் விஜய் வீட்டில் இருக்கிறார் என்று நண்பர் சஞ்சீவ் ஒரு பேட்டி ஒன்றில் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருப்பதற்கு உறுதுணையாக சங்கீதா இருந்து வருகிறாராம். விஜய் முடிவு எடுத்தால் எப்பொழுதுமே பின்வாங்க மாட்டார், எல்லா தடைகளையும் உடைத்து ஜெயித்து காட்டுவார் என கூறியிருக்கிறார்.